வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கொட்டேஷன் இருக்குது. ஒரு அரசாங்கம் நீங்கள் விரும்பியதை எல்லாம் தரும் அளவு வலிமையானது என்றால், ஒரு அரசாங்கம் நீங்கள் விரும்பியதையெல்லாம், நீங்கள் கேட்குறதையெல்லாம் தருவதற்கு வலிமையை பெற்றது என்றால், உங்களிடமிருந்து அனைத்தையும் பறிப்பதற்கான வலிமையும் அந்த அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்கு. ஜெரால்டு ஆர் ஃபோர்டு சொன்னதாக அந்த மேற்கோள் சொல்லுது. அந்த மேற்கோளை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? சரிதான். வலிமை என்றால் அது இருபுறமும் கூர்மையான ஆயுதம் தான். கொடுக்கிற வலிமை உள்ளவர் எடுக்கிற வலிமையும் உடையவராகத்தான் இருப்பார் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் கொடுத்தவர் எப்போ பறிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பறிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனால் அரசு என்று நீங்கள் சாதாரண அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பறிச்சா தான் கொடுக்க முடியும் என்றும் பார்க்கலாம். உடையவர்களிடமிருந்து பறித்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது என்று ஒரு நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். மகாகவி காளிதாஸ் ஒரு அழகான ஓமையை சொல்லுவான் அவனுடைய ரகுவம்சத்தில். ஒரு ஆட்சியை புகழும்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் சொல்லுகிற உதாரணம், இந்த விரிந்த பரந்த கடலிலிருந்து நீரை எடுத்து மழையாக மாற்றி அவ்வளவு நீர் இல்லாத கிணறுக்கு தருகிறதே மேகம், அதுபோல நீ உள்ளவர்களிடமிருந்து வரி வசூலித்து இல்லாதவர்களுக்கு நன்மை செய் என்று ஒரு உதாரணம். காளிதாசனுடைய உதாரணம் ரகுவம்சத்தில் வரும். இந்த காளிதாசனுடைய அற்புதமான விஷயம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு சுலோகமுமே ஒரு ஓமையோடு தான் முடியும். இந்த தத்துவம் வந்து மேலை நாடுல இருந்து இறக்குமதியான தத்துவம்னு சொல்றதுல பொருள் இல்லை. இது இங்கே இருக்கு. அது அப்படியும் கூட அந்த மேற்கொள்ள பார்க்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க பானு? அதாவது அவர் ஒரு ஆங்கிள் சொன்னாரு. ரெண்டாவது, அரசு எதற்காக ஒரு அரசுங்கிறது உருவாக்கப்படுதுன்னா இந்த கவர்னன்ஸ் தான். மக்களிடம் யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லை அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமாக அந்த வெல்த்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது. அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அப்போ நாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தனியாக ஒரு கார்ப்பரேட் முதலாளி கொடுப்பதற்கும் எடுப்பதற்குமான அவருக்கு இருக்கிற அந்த பவர் இல்லை, அந்த உரிமை இல்லை, அந்த ஒரு அட்ராசிட்டின்னு கூட சொல்லலாம், அது வந்து ஒரு அரசுக்கு இருக்க முடியாது. அப்படி ஒரு அரசு செயல்படுமானா அது ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன மாதிரி விளைவை கொடுக்கும், அந்த அரசு சஸ்டெயின் ஆகுமா இல்லை ஃபாலோ அவுட் ஆகுமா அப்படிங்கிற கோணத்துலேருந்து பார்த்தா இந்த இது அப்படியே முழுமையாக எடுக்க முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆமாம், முழுமையாக எடுக்க முடியாதுன்னு இல்லை, அந்த வலிமை அதற்கு இருக்குது. அப்படி அது நடந்து கொள்ளுமா கூடாதாங்கிறதுல ஜனநாயகத்தில் விவாதங்கள் இல்லை. அரசுக்கு அந்த வலிமை இருக்கிறதானே இருக்குது, ஒரு அளவில் பார்க்கலாம். ஆனால் அந்த வலிமையை இது பண்ணுறதுக்கு, ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு நாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. அரசாங்கத்தில் நிறைய சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த வலிமை இல்லைன்னு தான் அர்த்தம். அது வலிமையாக கருதப்படாது, அது ஒரு வீக்னஸாக அரசுகிட்ட இருப்பவர்களிடமிருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது. இது இந்த மாதிரி ஒரு தியரியில் வந்து நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லி அருணன் குறிப்பிட்டாரு. அதே தலைகீழாக நடந்தது. இல்லாதவங்கிட்ட உள்ளது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதையும் பிடுங்கி இருக்கிறவங்ககிட்ட கூடுதலாக கொடுக்கறது என்பது நடக்கலாம். ஒரு அரசு அப்படி செயல்படும்னா அது டாப்பில் ஆயிடுங்கிறது தான். ஒரு ஜனநாயக நாட்டில் அது சஸ்டெயின் ஆகாது. ஒரு அரசினுடைய முக்கிய இது என்ன, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சஸ்டெயின் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதை முன்னெடுப்பாங்கங்கிறது இருக்குது. அந்த முன்னெடுப்பதற்கு மற்ற சிஸ்டம் எல்லாம், அந்த அமைப்புகள் எல்லாம் அதுக்கு துணை போகுமா இல்லை அதை செக் பண்ணி வைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால அவுட்ரைட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுக்க முடியாது. நேரடியாக நம்ம பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு அரசு எடுக்காதா இருக்கலாம், ஆனால் அது எடுப்பதே நமக்கு தெரியாமல் நம்ம கிட்ட தெரியாமல்லாம் போகாது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தெரியும், அப்போ எதிர்ப்பு வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் அரசு இருக்குது. ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட, ஒரு ஏழை வாங்கினா கூட வரி கட்டுறாங்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரியாமல் இருக்கலாம், அவங்க சொல்வது சரி. பிறகு தெரிய வரும்போது எதிர்ப்பாலை எழத்தான் செய்யும் என்பது சரிதான். அதனுடைய தொடர்புடையதா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஆதார் அட்டை பயன்பாட்டை கட்டாயமாக்குறதா அப்படின்னு சொல்லி மாநிலங்களவையில் நேற்று எதிர்கட்சிகள் கடும் அமளி அப்படின்னு செய்தி இருக்குது. நீதிமன்றம் சொல்லுது, அரசு சொல்லுது அது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அரசினுடைய பல்வேறு துறைகள் வந்து அதை கட்டாயமாக்கி மக்களை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள்ங்கிறது அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய பல செய்திகள்லேருந்து தெரிய முடியுது. அரசு ஒரு முடிவு எடுத்து சொன்னதற்கு பிறகு, நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை சொன்னதற்கு பிறகு, துறைகளில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தங்களுடைய துறைக்குள்ள இதை ஒரு கட்டாயமாக ஆக்குவது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது.
இப்போ வந்து அது சரியானது இல்லை அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ஆனால் லாங் ரன்னில் ஆதார் அட்டை என்ன மாதிரியாக உதவும் அப்படிங்கும்போது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னா தேவை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நாம் வரணும். ரெண்டாவது, அது எவ்வளவு தூரம் ஸ்பில்லேஜை வந்து குறைக்குது, இடையில இன்டர்மீடியரிஸ் எவ்வளவு தூரம் மானியங்கள் சம்மந்தப்பட்டதாகவோ இல்லை மற்ற நலத்திட்டங்கள் சம்மந்தப்பட்டதாகவோ, இடையில இன்டர்மீடியரிஸ் எவ்வளவு தூரம் பணம் அடிக்கிறாங்க, இல்லை இந்த கரப்ஷன் அதற்கான செக் வைப்பதற்கு ஆதார் கார்டு எப்படி உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது லாங் ரன்னில் ஆதார் கார்டு எல்லா கடைக்கோடி சிட்டிசன் வரை அது போய் சேர்ந்து சரியான அளவில் எல்லாருக்கும் கிடைச்ச பிறகு இதனுடைய யூஸ் எப்படி இருக்குங்கிற லாங் ரன்னில் பார்க்கும்போது ஆதார் அட்டை தேவை, அதை கனெக்ட் பண்ணுறது தேவைன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, எனக்கு என்ன படுதுன்னா, சமையல் எரிவாயுவுக்கு ஆதார் எண் கொடுக்கலைன்னா ரத்து செய்வோம் என்று அநேகமாக மிரட்டல்ங்கிற வார்த்தை தான் நான் பயன்படுத்துகிறேன். அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இதை வந்து இந்த மாதிரியான பயன்பாட்டு திட்டங்களுக்கு இதை கட்டாயமாக முன் நிபந்தனையாக ஆக்காதீர்கள் என சொல்லியிருக்கு. இப்போ என்னடான்னா, திருப்பதி கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்கிறதற்கே ஆதார் அட்டை வேண்டும் என்று ஆயிடுச்சு. ஆக ஆண்டவனை பார்ப்பதற்கே ஆதார் அட்டை வேண்டும் என சொல்லுகிற நிலை வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேலியும் கிண்டலுமா வருது. ஆதார் இல்லாமல் அது அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி போய் ஆண்டவன் இல்லாமல் அணுவும் அசையாதுன்னு பக்தர்கள் சொல்லுவாங்க. இப்போ ஆதார் இல்லாமல் எதுவும் அசையாது என்பது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியல. வந்து சகோதரி வந்து அவங்க ஒரு நோக்கில் சொல்கிறாங்க, தொலைநோக்கில் அது தேவைப்படும் என்று. எனக்கு என்ன படுதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, என்னை வந்து நான் தான் என்று நிரூபித்து கொள்வதற்காக என் கையில் ஒரு அடையாள அட்டை என்று அர்த்தத்தில் இருந்தால் பரவாயில்ல, புரிந்து கொள்ளலாம். அதனால் வந்து எனக்கு உள்ளூர ஒரு தெம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த ஒரு ஆதார் அட்டை இருக்கியா, நான் இந்திய குடிமகன் ஐயா, நான் எங்கே போனாலும் இதை காண்பித்தால் எனக்கு ஒரு வகையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா அப்படின்னா புரிந்து கொள்ளலாம். எனக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஏழை வாழைகளுக்கு, மத்தியதர வர்க்கத்துக்கு சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பயன்பாடுகளுக்கெல்லாம், பொதுநல உதவிகளுக்கெல்லாம், நலத்திட்டங்களுக்கெல்லாம் இது தேவை என்பது அது வந்து அந்த திட்டங்களை வெட்டுவதற்கான ஒரு சாக்கு போக்கோனில் படுது. இது எப்படி நிச்சயமாக உடனடியாக இடையூறாக இருக்குது, காலப்போக்கில் மேலும் அல்லவா இடையூறாக வரும். அதுக்கு தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அங்க பிரதட்சணத்துக்கே இப்படி செய்கிறாங்களே. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் மாதிரி, சமூக பாதுகாப்பு எண் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்டை மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத சூழலில் நம்மை பற்றிய விவரங்கள் பாதுகாப்பாக அரசின் கைகளில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத சூழலில் இது போன்ற முயற்சிகளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளில் பாதி நபர்களுக்கு நம்ம எண்களை நாம் கொடுத்ததே இல்லை. எங்கிருந்தோ அவை பெறப்பட்டு நமக்கு வந்து தினம் தினம் அது உனக்கு வேணுமா, இது உனக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்மை பற்றிய முழு விவரங்களையும், நம்மளுடைய வங்கி கணக்கு எண்ணிலிருந்து எல்லா நம்மை பற்றி அனைத்து குறிப்புகளையும் அடங்கிய ஒரு அட்டையை பாதுகாப்பாக இந்த அரசு வைத்திருக்கும் அப்படிங்கிறது நாம நம்புறதுக்கு என்ன இடம் இருக்கு? இல்லை, அந்த மாதிரி நம்ப முடியாது. எதுவுமே 100% ஃபுல் ப்ரூஃப்ங்கிறது கிடையாது உலகத்தில். சமீபத்தில் இந்த லீக்ஸ் கூட நம்ம பார்த்தோம், எவ்வளோ தூரம் ரகசியங்கள் எடுக்கப்பட்டது. வளர்ந்த நாடுகள்லேயே அப்படின்னா நம்மை போன்ற நாடுகளில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உலகம் முழுவதும் 100% ஃபுல் ப்ரூஃபான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதனுடைய யூஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ திருப்பதி பற்றி குறிப்பிட்டார். திருப்பதியில் ஆதார் கார்டுக்கு முன்னாலேயே எனக்கு அப்ஜெக்ஷனாக இருப்பது, சுவாமியை கும்பிடுறதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் போகணும்னு விதவிதமாக டிக்கெட்ஸ் வைக்கும்போது அந்த இடத்துல அது வியாபாரம் ஆயிடுது. அந்த இடத்துல எந்த விதமான இதுக்கும் மதம்ங்கிறதுக்கோ பக்திங்கிறதுக்கோ இடமே இல்லை. அதை செய்கிறது யார்? அரசு தான் செய்யுது. அப்போ அரசு அந்த இடத்துல அதை வியாபாரமாக்குதுங்கும்போது அதை சம்மந்தப்பட்ட அதுலேருந்து தான் அந்த கேள்வி ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல ஆதாரம் கொண்டு வருகிற அபத்தத்தையும் அரசு தான் செய்கிறது. அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாங்கிறதுல நமக்கு அப்ஜெக்ஷன் இருக்கலாமே தவிர ஆதார் கார்டை முற்றிலுமாக வேண்டான்னு சொல்லுவது எந்த அளவில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பொறுத்த அளவில் அந்த இடத்தில் கரப்ஷன் இல்லாமல், ஸ்பில்லேஜ் இல்லாமல் நேரடியாக பயனாளிக்கு போய் சேருவது அப்படிங்கிறதுல ஆதார் கார்டின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது தான் என்னுடைய. நேரடியாக என்னுடைய வங்கி கணக்கு தான் உங்களுக்கு வந்துடுது இல்லை, அதனால எனக்கு வர வேண்டிய மானியமோ எனக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களையுமோ நீங்கள் நேரடியாக என்னுடைய வங்கி கணக்கில் போட்டுக்கலாம். இடையில என்னை பற்றிய எல்லா விவரங்களையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு அட்டை எதற்காக
அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு. ஒரு அடையாள அட்டைங்கிறது தேவையாக தானே இருக்குது. உங்களுடைய வெறுமனே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு மாத்திரம் ஆதாருங்கிறது இல்லை, வேற எதுக்கெல்லாம் ஆதார். இப்போ அவர் சொன்னார், அது ஒரு ப்ரைடாக இருக்கலாம், அது ஒரு அடையாளமாக நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது இல்லை மற்ற இடங்களுக்கு போகும்போது என்னை குறித்த ஒரு அடையாள அட்டைங்கிறது ஒரு முக்கியமான இது இன்றைய காலம். ரெண்டாவது செக்யூரிட்டி. இன்னைக்கு யாருக்குமே செக்யூரிட்டிங்கிறது கிடையாது. அப்போ அரசுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு வேணும். நீங்க வந்து அது ஆதார் அட்டை செக்யூரிட்டி பாதுகாப்புக்கானதுன்னு சொல்றீங்க. என்னுடைய பாதுகாப்பை அது பறித்திருமோன்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா இதுலையுமே ஒரு சட்டம்னு நாம போட்டோம்னா, நாம சட்டம் போடுகிறதோட நோக்கம் வந்து குற்றங்கள் நடக்காம அதே இதை மிஸ்யூஸும் பண்ண முடியும். ஒரு சட்டத்தை கொடுத்த சட்டத்தால் மிஸ்யூஸும் மிஸ்யூஸ் நடக்குதுங்கிறதுனால சட்டமே வேண்டாம்னு சொல்ல முடியாது. எல்லா இதுலேயும் 50% தான் நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது தான். எனக்கு ஒன்று இது ஒரு விவாதம் இடையில் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கோவில்ல எல்லாம் இந்த அரசு தான் இது ஒரு கட்டணம் வசூல் பண்ணி சாமி தரிசனத்துக்கு செய்தேன்னு. சரி, அது அரசுன்னு கூட வைத்துக்கொள்ளலாம். உண்மையிலே செய்வது என்பது அந்த தேவஸ்தானம் தான். இருந்தாலும் அதுவும் அரசோட தொடர்புடையதான். இல்லை நாம் ஒன்றும் மறுக்கலை. பட் ஆனாலும் அதுக்கு சுயேட்சையான சில முடிவு எடுக்க அதிகாரம் இருக்குது, நினைவுபடுத்துகிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுகிற விஷயம், சாமிக்கு முன்பு பக்தர்கள் அனைவரும் சமமாகத்தானே பாவிக்கப்படணும். ஆகவே இந்த சின்ன கட்டணம் பெரிய கட்டணம் அல்லது கட்டணம் இதுவே கூடாது என்று ஏன் இந்து மத தலைவர்கள் இதுவரை எதிர்க்க மறுக்கிறார்கள் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. நான் அவங்களை சொல்கிறத உதாரணமாக சங்கராச்சாரியார்கள், ஜீயர்கள், சைவ மடாதிபதிகள் போன்றவங்களை சொல்கிறேன். வேறு சில அமைப்புகள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு நான் அறிவேன். பட் இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை ஒரு குரல் கொடுத்தா இந்த முறைமை ஒழியாதா? அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்க? மிக குறிப்பாக வசதி படைத்தவர்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டணம் கொடுத்து சாமியை கிட்ட போய் பார்க்குறத என்பதையும் நான் இங்கே சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அங்கேயும் அந்த ஏற்றத்தாழ்வு பிரதிபலிக்குது அப்படிங்கிறது இல்லை, அதை வந்து அப்படி பார்க்கல. கவர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குது. ஒரு திரைப்படம் எப்படி டிமாண்ட் இருக்குன்னா உடனே அதிகபட்ச விலைக்கு விற்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் எந்த சாமிக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல அதிகபட்ச டிக்கெட்டுக்கு அந்த சாமி விற்கப்படுகிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது கல்பிரேட் வந்து கவர்மெண்ட் தான். ஏன் எதுக்க மாட்டேங்கிறாங்க நான் கேட்குறேன். நான் ஒத்துக்கொள்கிறேன். பணம் படைத்தவர்கள் வந்து அங்கு வந்து கொஞ்ச நேரமாவது வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் அதுக்கு பின்னால இருக்கு. என்ன எதை உதவின்னு சொல்றீங்க நீங்க? சர்க்காஸ்டிக்கா சொல்றீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா அதை உதவின்னு நீங்க உண்மையான மீனிங்ல சொல்றீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணல. யாருக்கு உதவி செய்யணும்? எல்லாருமே ஒரு தேவை கருதி, அது மன தேவையா உடல் தேவை, எல்லா தேவையை கருதியோ ஏதோ ஒரு நிம்மதிக்காக தான் போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருக்குமாக உதவி செய்வதாகத்தான் இருக்கும். அதுல நடுவில் இன்டர்மீடியரியா கவர்மெண்ட் என்னதுக்கு? அந்த வேலையே கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத வேலைன்னு எல்லாரும் வந்து என்னுடைய தங்களுடைய தேவைக்காக தான் போறாங்க. தங்களுடைய எமோஷனல் தேவைகளுக்காகவோ அல்லது வேறு விதமான தேவைகளுக்காகவோ தான் போறாங்க. போகிறவர்கள் அனைவரும் சமமல்ல அப்படின்னு அரசு கருதுறதுனால தான் இந்த மாதிரி செய்யுது. அதுதான் அந்த இடத்துல அரசு அந்த மாதிரி கருதுகிறது, அது தவறான போக்கு. அரசு தொடர்பாக இன்னொன்று, அதாவது அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே முக்கியமானது, தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் வந்து விலைவாசி உயர்வை பற்றி கடுமையாக ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுறதும், ஆளும் கட்சியாக வந்து சில வருடங்கள் ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களால் முடியவில்லைங்கிறத அடிப்படையாக வச்சு ராகுல் காந்தி நேற்று மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதை பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, நம்முடைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அதற்கு கண்டனமும் தெரிவிக்கிறார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியது எங்களுடைய அரசு தான், நீங்க விட்டுட்டு போகும்போது நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி இந்த விலைவாசி உயர்வு பற்றி இவருக்கு முன்பே அவர் பேசியிருக்காரு. அவர் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை, விலைவாசி குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி, இன்னும் குறிப்பாக பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசியங்களுடைய விலைவாசி விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அதற்கு முதல் காரணம் மோடி அரசுடைய கொள்கைகள். குறிப்பாக அவர் 2 விஷயத்தை சுட்டி காண்பித்திருக்காரு. பெட்ரோல் விலை உயர்வை அவங்க வந்து அனுமதிச்சு, அது நேரடியாக லாரி வாடகை உயர்வு, அதன் மூலமாக விலைவாசி உயர்வு என்பதற்கு இட்டு செல்கிறது. 2வது, இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் என்கிற ஆன்லைன் வர்த்தகம் எனப்படுகிற இந்த இணையம் மூலமாக வர்த்தகம், ஊக வணிகம், இதை அனுமதிப்பது, இந்த 2ம் சேர்ந்து விலைவாசி உயர்வை கொண்டு வந்திருக்கு. இதற்கு அரசு தானே பொறுப்பு என்று அவர் சுட்டி காண்பிச்சிருக்கார். நான் அருண்ஜேட்லியுடைய உரையை நான் படித்து பார்த்தேன். அந்த துணியில் தான் ராகுலும் பேசியிருக்கார். இதை அவரால் மறுக்க முடியல. உண்மையிலேயே அவர் புள்ளி உரங்களுக்குள்ளே வந்து அந்த போர்வையை பொருத்தி தன்னை மறைத்து கொள்ள பார்க்குறாரு.
முன்பு வந்து அப்படி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு ஒட்டுமொத்தமான நிலைமைகளை சொல்லி அவர் தன்னை காப்பாற்றி செய்ய முயற்சி செய்கிறாரே ஒழிய, அடிப்படையில் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏழைபாளைகள் வந்து ரேஷன் அரிசி அல்லது மிகவும் சாதாரண அரிசியை வாங்கி உண்றாங்க. ஆனால் மத்தியதர வர்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 42 ரூபா கொடுக்காம ஒரு கிலோ அரிசி வாங்க முடியாது. எப்படி இப்படி போச்சு, ஒரு காலத்தில் இப்படிலாம் இல்லையே என்று நம்மளே யோசிச்சு பார்க்குறோம். பருப்பு விலை 200 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு செய்தி வந்துன்னா அநேகமாக அது 300 ரூபாயில் தான் போய் நிற்கும் என்று 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வந்திருக்குது. இப்போ இதையெல்லாம் ஏன் கட்டுப்படுத்தலை? நிச்சயமாக இதன் பின்பு ஊக வணிகம், கொள்ளை லாபம் அடிப்பது என்பது மிக தெளிவாக இருக்குது. இந்த மாதிரியான விவசாய விளைபொருட்களுடைய விலை உயர்ந்தாலும் விவசாயிகளுக்கான பலன் என்பது கிடைக்கல, மாறாக இடைத்தரகர்கள் தான் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க என்பதையும் பார்க்குறோம். இதை கட்டுப்படுத்தாதது, இன்னும் சொல்லப்போனால் டீசல் விலை உயர்வை அனுமதிக்கிறது, ஒரு அளவில் நிற்கிது. முன்பு ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ ஸ்டெபிளைஸ் ஆகி போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில். ஆனாலும் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, நான் வேணுமனே இந்த பெட்ரோல் விலையை பற்றி கூட பேசலை. டீசல் விலையை உயர்த்த அனுமதிப்பது என்பது விலைவாசி உயர்வுக்கு இந்த அரசு தான் காரணம் என்பது உண்மைதானே? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதில் எனக்கு முழுமையாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது யூக வணிகம் பற்றி சொன்னேன். அந்த கமாடிட்டி ட்ரைனிங்கில் உணவுப் பொருட்கள்ங்கிறது, அதுவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது மிக மோசமான. அதை வந்து முந்தைய அரசோட கம்பேர் பண்ணி அருண்ஜேட்லி ஒரு இது கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் இதில் இப்படி இருந்தது, இங்கே இப்படி இருந்தது. ஆட்சி நிர்வாகம் என்பதற்கு பொருளே அதுதான். நேற்று ஆட்சியில் இருந்தவங்க செய்ததை விட நாங்கள் வந்து சிறப்பாக சில விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். நேற்று ஆட்சியில் இருந்தவர்கள் தடுக்க தவறிய பல குற்றங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தடுத்திருக்கிறோம் போன்ற புள்ளி விவரங்கள் தான் வந்து அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கான சான்றாக. எப்படி பார்க்கலாம்னா, எல்லா ஆட்சியாளர்களாகவும் முன்வைக்கப்படுவது அதுதான். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து அரசியல் ரீதியான பதில். உன் அரசு எப்படி இருந்தது, ஏன் அரசு எப்படி இருந்ததுங்கிற அரசியல் போட்டி. அந்த பதிலை ஒரு லெஜிட்டிமேட்டான பதிலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் விலைவாசி கூடி இருக்கிறது, ஏன் இந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான அரசின் நடவடிக்கை என்ன, பாலிசி டெசிஷனில் இவர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன, அப்படிங்கிறது தான் சரியான புள்ளி விவரமாக இருக்கும். முந்தைய அரசோட கம்பேர் பண்ணி நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இதாவதுன்னு லாங் ரன்னில் இதோட விளைவு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு, முடிஞ்சாச்சு. ஆனால் விலைவாசி மிக அதிக அளவில் கூடி இருக்குங்கிறது இன்றைக்கி பருப்பின் விலையெல்லாம் பெரிய அளவில், அவர் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸுக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்குதுங்கும்போது அந்த இடத்துல அந்த கேள்வி வரத்தான் செய்யும். கேள்வி யார் கேட்குறாங்கங்கிறது இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்களில் யார் கேட்டாலும் பரவாயில்ல, கேள்வி சரியான கேள்வியாக இருந்தால் பதில் சரியான முறையில் கொண்டு வரணும். விலைவாசி உயர்வை பற்றி பேசுவதற்கான தகுதி அன்றாடம் சந்தைக்கு போய் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த அவையில் ஒவ்வொருவரும் தாங்களும் தினமும் சந்தைக்கு போறாங்கங்கிற மாதிரி காட்டிக்கொள்வதை கிண்டல் அடித்து சிரித்துக்கொண்டே கிண்டல் அடித்தார் அப்படின்னு அந்த செய்தியில் அந்த நாளிதழில் இருக்கு. அதுதான், அது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு இதுதான் அருண்ஜேட்லி. அந்த பதில், அவருடைய ஒட்டுமொத்த பதிலுமே எனக்கு ஏற்புடையதாக இல்லைங்கிறது தான். முந்தைய அரசோட கம்பேர் பண்ணி சொல்றதுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான பதில், அதை ஒதுக்கிடுவோம். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன லெஜிட்டிமேட்டாக ஒரு அக்செப்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் பாலிசி டெசிஷனில் கொண்டு வந்த மாற்றம் என்ன, கமாடிட்டி ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு எதை கட்டுப்படுத்துவதற்கு, ஒரு விலைவாசி உயருதுங்கும் போது சில இதை ஒரு டெம்பரரியாவது அதுலேருந்து எடுக்கலாம், நீக்கலாம். அந்த மாதிரி எந்த விதமான முயற்சிகளும் இல்லை. நீங்க கமாடிட்டி ட்ரேடிங்னு அதை பொதுவான வார்த்தையில சொல்றீங்க. ராகுல் காந்தி குறிப்பாக பருப்பு அப்படின்னே சொல்றாரு. பருப்பு விலை உயர்வு அப்படிங்கிறதுக்கு பின்னால ஏதேனும் ஒரு குழுமத்தின் மீதான அவருடைய வெறுப்பு இருக்குதா அப்படிங்கிறதும் இவருக்கு வெறுப்பு இருக்கான்னு நீங்க போஸ்ட் பண்றீங்க. ஆனா இப்ப ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த குழுமத்தின் விருப்பு இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா அது பத்தி பல பத்திரிகையில வந்திருக்குது. ஆனா எந்த அடிப்படையா ஒரு விஷயம்னா, எந்த பெரும் குழுமத்தின் மீதும் எந்த அரசியல் கட்சிக்கும் வெறுப்புங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஆட்சியில் இல்லாத போது வெறுப்பு இருக்கிற மாதிரியும் ஆட்சியில் இருக்கும்போது விருப்பு இருக்கிற மாதிரியும் தான் நடவடிக்கை. இதுதான் ஸ்டாண்டர்ட். நீங்க அதுக்கு அவர் பேசும்போது சில விஷயங்கள்ல வந்து அதற்காக நாங்க ஒன்றும் அதெல்லாம் எதிர்க்கல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அதுல சமரசமான துணியையும் அதுக்குள்ள வைக்கிறாரு. ஆனா இவங்க பேசும்போது அந்த மாதிரி இல்லை. ஒட்டுமொத்தமாக விலைவாசி உயர்வை பற்றி பேசுபவர்களையே புறந்தள்ளுற விதமாக நாங்க சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும், நீங்களாம் என்ன தினமும் போய் சந்தைக்கு போய் அதெல்லாம் வாங்குறீங்களா அப்படிங்கிற துணி தான் இவர்களோட நிதியமைச்சருடைய டோன்ல இருக்கு. இல்ல, டெய்லி சந்தைக்கு போய் வாங்குறவங்க நேரடியா போய் பாராளுமன்றத்தில் பேச முடியாதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் வைக்கிறோம். இல்ல அதுல ஒண்ணே இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, பாஜக எதிர்கட்சியா இருந்த பொழுது விலைவாசி உயர்வை பத்தி பேசலையா? அப்ப இவங்க தினசரி சந்தைக்கு போய்
அரிசி பருப்பு வாங்கினவங்களா என்ன? காங்கிரஸ் ஆட்சியில கடும் விலைவாசி உயர்வால பெண்களும் குழந்தைகளும் ஒவ்வொரு நாள் இரவும் தங்களுடைய கண்ணீரையே குடிநீராக குடிக்கும் அவல நிலை இருந்தது அப்படின்னு பிரச்சாரத்துல மோடி பேசியதாக ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. அதைத்தான் இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு அளவுகோலை, அருண்ஜேட்லி வைக்கிற அளவுகோலை அன்றைக்கு மோடியினுடைய பேச்சுக்கு மோடிக்கு நம்ம பொருத்தி பார்த்தோம்னா, கண்ணீரை அவர் தண்ணீராக குடித்தாரா இதை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிற கேள்வியோட தான் அந்த ஒப்பீடு முடியும். நான் இதை தாண்டி ஒரு கோணத்தில் நாம் எது அலசவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஊழல், மிகப்பெரிய அளவில் நடக்கிற ஊழல், இந்த மாதிரி விலைவாசி உயர்வை எந்த அளவுக்கு பாதிக்குது, அந்த ஊழல் பணம் இருந்திருந்து சரியான நிர்வாகம் நடந்திருந்தால் எந்த அளவுக்கு அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கணும், ஒரு அனாலிசிஸோ அதை பற்றின டிஸ்கஷனோ பெரிய அளவில் நடக்கிறது. ஊழல்னு நம்ம சொல்லிட்டு கடந்து போகிறோம். அந்த ஊழல் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு இன்றைய வரை ஒரு மிடில் கிளாஸுக்கோ கீழே இருக்கிறவங்க சாமானிய மக்களுக்கோ தெரியவே செய்ய, நேரடியாக தன்னை பாதிக்காத எதுவும் எங்கேயோ ஹையர் லெவலில் நடக்குது, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தன்னுடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் அது பாதிக்குதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஊழலுக்கால முன்னுரிமையை எதிர்கட்சிகள் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லல. அவங்க விலைவாசி உயர்வுக்கும் ஊழலுக்கும் இடையிலான இணைப்பு பற்றியும் பேசுங்க, அருமையான விஷயம். பட் இதோட நான் இன்னொன்னு சேர்ப்பேன். என்னன்னா, விலைவாசி உயர்வு ஊழலோடு குரோனி கேபிட்டலிசம் எனப்படுகிற நெறியற்ற முதலாளித்துவம் என்பதையும் இணைச்சு பார்க்கணும். அதாவது முதலாளித்துவம் தான் சில நெறிகளை உருவாக்குது தனக்கென்றே. உதாரணமாக ஒரு வங்கியில் கடன் வாங்கினா அசலும் வட்டியும் திருப்பி தரணும் என்பது சாதாரணமான முதலாளித்துவ நெறிமுறை, அவங்க உருவாக்குனது. ஆனால் அதையே அவர்கள் மீறுகிறார்கள். வாங்கிய கடனை வட்டியோடு திருப்பி தராமல் வெளிநாட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு விசாரிக்க வேண்டுமென்றால் லண்டனுக்கு வாருங்கள் என சொல்லுகிற வினோதம் அல்லவா நடக்குது. இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த குரோனி கேபிட்டலிசம் என்பது. இது இயல்பாக ஊழலை உருவாக்குது. அப்போ ஊழல் என்றால் பொதுவாக உண்மைதான், அரசியல்வாதிகள் அதிலே பங்கு பெறுவது என்பது மிக கேவலமானது. ஆனால் இன்னும் 2 குரூப் இருக்குது. ஒன்று அதிகார வர்க்கம், இன்னும் அரசியல்வாதிகளையும் அதிகார வர்க்கத்தையும் ஊழல் மையப்படுத்துகிற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்னு சரியாக சொல்லப்போனால், நான் எல்லா முதலாளித்துவாதியும் கூட சொல்ல மாட்டேன், இந்த அறநெறி பற்றி கவலைப்படாத நெறி பிறழ்ந்த முதலாளித்துவவாதிகள் இருக்காங்க பாரு, அவங்க தான் இவ்வளவு தோன்றாங்க. இந்த 3க்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு பற்றி ஒரு நல்ல விவாதம் நடக்கவில்லை என்பதுதான் நான் நினைப்பது. ஊழலுக்கும் விலைவாசி உயர்வுக்கும் இடையில உண்டான விஷயங்களை பற்றி குறிப்பிட்டீங்க. மாநில அரசுகளுக்கான பங்கு அப்படிங்கிறத பற்றி இதுக்குள்ள நம்ம பேசவே இல்லை. ஆனால் மாநில அரசு மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவங்க விலைவாசி உயர்வுக்கு மாநிலத்தையும் குற்றச்சாட்டுறாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மாநில அரசை குற்றம் சாட்டும். யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் அன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விலைவாசி உயர்வுக்கு பொறுப்பாக்கும். இந்திய அமைப்பில், அரசியல் அமைப்பில் மாநிலங்களுக்கான ரோல் என்ன? இதில் விலைவாசி உயர்வை பொறுத்த அளவில் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது, உணவுப் பொருட்களை பொறுத்த அளவில் டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்டுக்கான தேவை என்னங்கிறது ஒரு மாநில அரசுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ சப்ளையை குறித்து அந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, அந்த சப்ளையை சரியான அளவு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இருக்கணுங்கிற அளவில் அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, விவசாயத்திலேருந்து நீங்கள் அதனுடைய வேர்ஹவுசிங் இதிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லா சம்பந்தமாக என்ன மாதிரியும் நீங்கள் ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ ஒவ்வொரு மாநில அரசும் அது சம்பந்தமாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குதுங்கிறத பொறுத்து தான். எல்லா பிளேமையும் மத்திய அரசின் மீதே தள்ளிட்டு வைக்க முடியாது. இல்லை, இதில் உண்மையிலேயே மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது என்பதை நான் மறுக்கலை. ஆனால் அந்த பொறுப்பினுடைய விகித கணக்கு குறைவு தான். இப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருப்பது என்பது விற்பனை வரி, விலைவாசி உயர்வோடு சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இந்த டீசல் விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவங்க ஏற்கனவே கட்டணத்தை விலையை உயர்த்த அனுமதி, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை வரி வேறு அதில் சேர்த்து போடுறாங்க. ஏன் விற்பனை, சில நேரங்களில் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் விற்பனை வரியை குறைச்சிக்க வேண்டியதானு, இவங்க குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் தங்களுடைய நிதி நிலவை மிக மோசமாக இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், இப்போ மாநில அரசு, தமிழக அரசுடைய பட்ஜெட் என்பது, அந்த நிதி பற்றாக்குறை என்பது மிக மோசமாக இருக்குது. ஆனால் மாற்று வருவாய் திட்டங்கள் என்ன இருக்குது? ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த தாது மணல் விற்பனை, கிரானைட் விற்பனை, இதெல்லாம் நாங்களே கையில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய வருவாயை வச்சு நாங்கள் இதெல்லாம் சரி கட்டுவோம் என சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ இத்தகைய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பது உண்மைதான். பேசிகிட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கைகளும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் பொருளாதார கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கருத்துக்களை பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த பொருளாதார கொள்கைகளை ஆதரித்து நிலை எடுத்த கீதா கோபிநாத்ங்கிறவங்கள
கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு பொருளாதார ஆலோசகராக நியமிச்சிருக்கிறாங்க, அது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள முன்னாள் முதல்வர், கட்சியினுடைய மூத்த தலைவர், முதிர்ந்த தலைவர் V.S. அச்சுதானந்தன் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாருன்னு ஒரு நாளிதழில் செய்தி இருக்கு. நானும் பார்த்தேன். அவர் அப்படி கடிதம் எழுதியிருக்காரா, கடிதனுடைய உண்மையான உள்ளடக்கம் என்னங்கிறதெல்லாம் எல்லாமே அதில் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு போட்டு தான் வருது. ஆனா பொதுவாக ஊடகங்களுக்கு செய்திகள் அரசியல் கட்சிகளிடமிருந்து வர்றது வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆனா நாங்க பண்ணினோங்கிறத நாங்க சொன்னதாக போடாதீங்க, நீங்களாக தெரிந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவதுதான் ஒரு நடைமுறையாக. வேற ஒன்றும் இல்லை, நான் எதுக்குன்னா அது ஒரு அதிகாரபூர்வமான செய்தி அல்லங்கிறதுக்காக நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால எனக்கு முழு விவரம் தெரியும். ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட முடியும், பொருளாதார ஆலோசகர் என்கிற பதவி என்பது சில ஆலோசனைகளை அது தொடர்பாக வழங்குவதற்கான ஒருவரை நியமிப்பது தான். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஏற்கணும்னு அந்த அரசுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நடைமுறை முடிவுகளை அரசு எடுக்க போகிறது, கொள்கை முடிவுகளை அந்த கட்சி எடுக்கப் போகிறது. மார்க்சிஸ்ட் கட்சி எங்களை பொறுத்தவரை கேரளாவில் ஆளுங்கட்சி என்கிற முறையில் எடுக்கப் போகிறது. ஆனால் கருத்துக்கள் என்கிற முறையில் ஒரு பொருளாதார வல்லுநர் என்கிற முறையில் அவங்களுடைய சிந்தனைகளை இவங்க செவிமடுக்க போகிறாங்க என்று தான் நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக தோழர் V.S. அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்ததாக செய்தி வருகிறது. அது பற்றி கட்சி என்ன முடிவு எடுக்கப் போகிறது, அதிலே அது என்ன இருக்குன்னா இன்னும் விவாதிக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியலை என்பதும் அவங்களே குறிப்பிடுறாங்க. அதுவே அதை பொறுத்தவரையிலும் கட்சி என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் எதிரொலிக்க முடியும். மேற்கொண்டு சொல்வதற்கு என்னிடம் இப்போ கருத்து இல்லை. பானு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நியோலிபரல் பாலிசியை நாம் உள்ளே போய் பல வருடங்கள் ஆச்சு, 20 வருடங்கள் 25 வருடங்கள். அப்போ அதிலிருந்து விலகி இன்னும் அந்த இடதுசாரி கொள்கையோடு இதை வந்து அணுக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போ நியோலிபரல் பாலிசிக்குள்ளே நாம் என்ன அளவுக்கு நம்ம இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும், அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் அடிப்படையில் அந்த இவங்களை ஏன் நியமிச்சிங்கங்கிற கேள்வி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட்டு ஒரு அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க ஏன் நியோலிபரல் பாலிசியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் எக்கனாமிக் அட்வைசராக போடணும் அப்படிங்கிற கேள்வி அங்கே எழத்தான் செய்யும். அரசியல் ரீதியாகவும் லாஜிக் ரீதியாகவே அந்த இடத்துல எழுது. அப்போ அவருடைய கடிதம் அந்த இடத்துல தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போது இடதுசாரிகள் அவர் வந்து நேரடியான பதிலாக சொன்னார். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து நான் கேட்குறேன், நடைமுறை சிக்கல்களை அரசு பார்த்துக்கொள்கிறது, கொள்கை ரீதியான முடிவுகளை கட்சி எடுக்குது, கட்சியினுடைய வழிகாட்டுதலில் தான் அரசு நடக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இடதுசாரி பொருளாதார கொள்கைகளை பற்றி பினராயி விஜயனுக்கோ கட்சியக்கோ அரசுக்கோ சொல்லிக் கொடுக்கிற அறிஞர்கள் அங்கே தேவையில்லை. ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள அதிகாரத்திற்குள்ள வேற என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத பற்றி சொல்றவங்க வேணும். அதில் எதை எடுக்கிறது, இதை எப்படி மிக்ஸ் பண்றது, எதை செய்து முடிக்க முடியுங்கிறத ஆட்சியும் கட்சியும் முடிவு செய்யும். அதனால மாற்று கருத்து உள்ள ஒருவர் தான் அந்த இடத்துல இருக்கிறது சரி அப்படிங்கிற பொருள்ல புரிந்து கொள்ளணும்னா புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா நடந்தது அப்படி நடந்திருக்காங்கிறது இல்லை. எனக்கு என்ன கேள்வினா, நீங்க சொல்ற ஒரு ஆங்கிளை வந்து சொல்லலாம், ஆர்குமெண்ட் சேக்கு சொல்லலாம், அது ஒரு 20% வரை சரின்னு சொல்லலாம். ஆனா ஒரு அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இது வந்து தன்னுடைய கொள்கையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுனா அதை சரியான அளவில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இடதுசாரி பார்வையோடு அது இருக்கணும், கொள்கையோடு இருக்கணும் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் தேவை. பினராயி விஜயன் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிடையாது, அவர் ஒரு சிஎம். அப்போ ஒரு அட்வைசர் தேவைப்படுதுன்னா தன்னுடைய பாலிசியை தன்னுடைய கோணத்திலிருந்து அதை முழுமையான வடிவம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான அட்வைஸை தான் அவர் கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு நியோ லிபரல் இது சப்போர்ட்டரை வச்சுட்டு நீங்கள் என்ன அளவுக்குள்ள உங்கள் பாலிசியை கொண்டு போவீங்கிற ஒரு கோணத்திலேருந்து என் கேள்வி. நியோ லிபரல் ஆள் ஒருவர் கூட இருந்தால் என்னுடைய நடவடிக்கைகளில் எனக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்வை வரக்கூடாதா, அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரக்கூடாதா? அது வந்து நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சட்டசபையில் இருக்கிற மற்ற இவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட அதை கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையாக்கும் அவங்க அட்வைசர் கொடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டரை வச்சுருந்தீங்கன்னா எப்படி அது போகும்? இதில் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது என்னன்னா, முதல்வர் தோழர் பினராயி விஜயன் இது பற்றி என்ன கருத்து, அவங்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஆலோசகர் பற்றிய அந்த மதிப்பீடு,
எந்த அடிப்படையில் அவங்க நியமித்தோம் என்கிற கருத்து அதில் வரல. இப்போ இந்த மாதிரியான செய்தியை போடும் பொழுது ஒரு தரப்பு செய்தி ஒரு சிறப்பாக இருக்குது. விஎஸோட விஎஸ் இப்படி சுக்கா எங்களுக்கு செய்தி வருதுங்களே, முதல்வர் அவர்களே உங்களுடைய கருத்து என்னங்கிற அதையும் சேர்த்து போட்டிருந்தா இப்போ நம்மளை போன்ற விவாதிப்பதற்கு நன்றாக இருக்கும். நீங்கள் கூட ஒரு கோணத்துலேருந்து சொல்கிறீங்க, இவங்க வேறு ஒரு கோணத்துலேருந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்குள்ளது அந்த தரப்பு என்னவென்றே எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில் நானும் செய்தியை பார்க்குறேன். ஆகவே ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. முதல்வர் என்ன சொல்கிறாங்க, கேரள அரசு இந்த நியமனம் பற்றி என்ன வாதத்தை அல்லது கருத்துக்களை முன்வைக்க போகுது என்று தெரிந்தால் நிச்சயமாக விவாதிப்பதற்கு வசதியாக இருக்கலாம். இப்படி ஒன்று வந்திருக்கு, வசதியாக இருக்கலாம். பானுகாம்ஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மாற்றாக அவங்களோட பேசும்போது நான் குறிப்பிட்டேன். உங்ககிட்ட நான் கேட்கணும்னா, இவர்களை நியமிப்பதன் மூலமாக இந்த இடது ஜனநாயக முன்னணி அரசு இடதுசாரி கொள்கைகளை நடைமுறைப்படுத்த போவது இல்லைங்கிற செய்தியை சொல்லுதா அப்படின்னு கூட கேட்க முடியும். இல்லை, நான் மேற்கொண்டு இன்னொன்றையும் சொல்லலாம். அதாவதுங்க, பொதுவாக மார்க்சியத்தினுடைய பொருளாதார கொள்கை பற்றி ஒரு தவறான புரிதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, எங்களுடைய திட்டம் இவற்றையெல்லாம் சரியாக உள்வாங்காத அறிவுஜீவிகள் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், கட்சி திட்டத்தில் இந்தியா இன்றைக்கு சோசலிச கட்டமைப்புக்கு தயாராக இல்லை. இது ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்கு தான் இன்றைய நிலை என்பது ஏற்புடையதாக இருக்குது. அதில் எங்களுடைய நோக்கில் அதை மக்கள் ஜனநாயகம் என்று சொல்கிறோம், அதை நோக்கி செல்ல வேண்டும் என்கிறோம். அங்கே பொறுத்தவரையில் நிச்சயமாக பொதுத்துறைக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தனியார் துறையையும் ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலக நிலைமை மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க கையில் தான் மூலதனம் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தாமல் என்ன செய்ய முடியும்? ஆக இத்தகைய புரிதலெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இதன் பொருள் இந்த நியோ லிபரலிசம் எனப்படுகிற இந்த நவீன தாராளவாதம் அல்லது பின்னை தாராளவாதம் என்கிற நிலைமைக்கு போகுதே, இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட எந்தாவா இருக்குன்னா, நான் அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த குரோனி கேபிட்டலிசம் என்று எந்த நெறிமுறையும் தேவையில்லை. இயற்கை வளங்களை நெறியற்ற முறையில் சுரண்டலாம் அல்லது எத்தகைய ஊழலையும் செய்யலாம். நாம் உருவாக்கிய சட்டத்திட்டங்களையே, முதலாளித்துவம் உருவாக்கிய சட்டத்திட்டங்களையே முதலாளிகள் மீறலாம் என்கிற ஒரு கொடூரத்தை நோக்கி போயிட்டு இருக்கே. இது கூடாது என்பதுதான் இன்றைக்கு மிக அடிப்படையான விஷயம். இவற்றையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கேரளாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும். வளர்ச்சி என்பது இன்க்ளூசிவ் growth என சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும், அல்லது வளர்ச்சியுடைய பயன்பாடு அடிமட்டம் வரைக்கும் போகணும். இன்னும் எளிமையாக சொன்னால் அது மிகுந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த பார்வையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் நழுவ மாட்டோம். அந்த உறுதிமொழி என்னால் தர முடியும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரமாக இருக்கிறது. அது பற்றி முழு விவரம் வந்தால் தான் என்னால் பேச முடியும் என்பது அவர் சொன்னது. அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அதுதான். நியோலிபரல் இதில் கம்யூனிசத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான இது எவ்வளோ தூரம் இது பண்ணி போக முடியும். அப்போ ஜனநாயக நாட்டில் கம்யூனிசம் எந்த அளவுக்கு இது பண்ணணும்னா, கம்யூனிசம் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார எண்டில் தான் போய் நிற்கக்கூடியது. அப்போ அதை ஜனநாயக பாதை கொண்டு வரணும்னா நீங்கள் ஹார்ட்கோர் கம்யூனிஸ்ட்லேருந்து டைல்யூட் ஆகத்தான் செய்யணும். அப்போ டைல்யூட் ஆகும்போது கம்யூனிசம்ங்கிற அந்த ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல வீக்கன் ஆகும். இவ்வளவு ப்ராப்ளமையும் தாண்டி தான் இவங்க ஒரு இதுக்கு கொண்டு வரணும். அந்த இடத்துல தான் இல்லை, தயவு செஞ்சு அதை கொண்டு விளக்க சொல்லணும். அவங்க உரிமை, அவங்க கருத்துரிமையில பேசுறாங்க. ஜனநாயகத்தையும் சர்வாதிகாரத்தையும் தயவு செய்து இணை சொற்களாக பார்க்காதீங்க. எங்களை பொறுத்தவரையில் சோசலிசம் அதனும் உயர்ந்த ஒரு சமூக கட்டமைப்பு கம்யூனிசம் பார்க்குறோம். அந்த கம்யூனிசம் என்பது இன்னும் ஒரு முழு சுதந்திரம். மார்க்ஸ் எங்கெல்ஸும் தங்களுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கை ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் சமுதாயம் போகும். அது என்னவென்றால், முழு சமுதாயத்தினுடைய விடுதலை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விடுதலையை முன் நிபந்தனையாக கொண்ட வார்த்தை ரொம்ப கவனமாக போட்டார். ஆகவே அதுதான் எங்களுடைய லட்சியமே ஒழிய, தயவு செய்து இப்படி எதிரிகள் கம்யூனிஸ்ட் எதிரிகள் பேசுவது தான் கம்யூனிசம்னா சர்வாதிகாரம். நீங்க எதை கொண்டாந்து நீங்க முடிச்சு போட்டு இருக்கீங்க. அறம் என்று உருவாக்கிய விஷயங்களே நாமே உருவாக்கிய, அவர் சொன்னார் முதலாளித்துவ உலகம்னு சொன்னார். முதலாளித்துவ உலகம் உருவாக்கிய அறம் சார்ந்த விஷயங்களே அவங்களே மீறுறாங்க அப்படிங்கிறது இன்றைய அவலம் அப்படின்னு அவர் பேசும்போது சொன்னார். அதே மாதிரியான அதை ஒட்டிய ஒரு செய்தியாக +2 விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் 70 மார்க் வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு முன்னாடி உண்டான மார்க்குக்கும் ரீவேல்யூஷனுக்கு பின்னாடி உண்டான மார்க்குக்கும் இடையில 70 மார்க் வரைக்கும் வேறுபாடு வருது. மொத்த மதிப்பெண்ணே 150 தான். அதில் 70 மார்க் குறைவாக போட்டிருந்ததுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியில் 600 விடைத்தாள்களில் 1 முதல் 70 மார்க் வரை வேறுபாடு இருந்தது அப்படின்னு இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை கூப்பிட்டு விசாரிக்குதுன்னு அந்த செய்தி சொல்லுது. அது என்ன நடக்குதுங்கிறதுலாம் நிர்வாக ரீதியான மற்ற விஷயம்.
ஆனா அந்த செய்தியில நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், கல்வித்துறையில நடக்கக்கூடிய தவறுகள் பீகாரை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இல்லை, அது பீகாருங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அந்த மாதிரி சொல்ல முடியாது. வராதுன்னு உறுதியாக நம்ம சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தம் எழுதிய மாணவர்கள் வந்து 8,30,000. அதில் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு போட்டவங்க வந்து 2,000 சொச்சம். அதில் 1000 சொச்சத்தை தான் அவங்க வந்து ரீவேல்யூவேஷனுக்கு இதாக இருந்திருக்கு. அதுலேயும் 600 பேப்பரில் தான் அந்த மாதிரி 70 வரை போன இது இருக்குது. அப்போ 5 மாவட்டங்கள்லேருந்து கூப்பிட்றாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து 5 மாவட்டங்களுக்குள்ளே அவங்க சுருக்கி பார்த்தாங்க. ஆனால் நான் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும்னா, 70 வரை ஒரு ரீவேல்யூவேஷனில் மார்க் போகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே மிகப்பெரிய ஹியூமன் எரரை தாண்டி ஒரு மிகப்பெரிய அலட்சியம் நடந்திருக்கு அப்படி ரீவேல்யூவேட் பண்ணும்போது அப்படின்னு. அப்போ இதை வந்து ரீவேல்யூவேஷன் போட்டவங்களை தவிர மற்றவர்களும் போட்டாங்கன்னா அவங்களுடைய மார்க் எந்த அளவுக்கு போகுங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ எந்த அளவுக்கு இந்த அலட்சியம் வந்து பேப்பர் திருத்தினவங்களோட அலட்சியம் எந்த அளவுக்கு போயிருக்கு. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி பேப்பரில் தான் மிகப்பெரிய அளவில் இது இருக்குது. அதை திருத்தினவங்க வந்து அந்த துறை சார்ந்தவங்க கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அப்போ அவங்கள எப்படி பேப்பர் திருத்த விட்டாங்கங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக நிறைய கேள்விகள் அது எழுப்புகிறது. இல்லை, அவங்க சொன்ன அந்த புள்ளி வர மிக முக்கியம். ஆக நடந்த தவறுடைய அந்த சதவீதம் மிக குறைவானது, ஆனாலும் அது கண்டிக்கத்தக்கது தான் என்பது சரி. எனக்கு என்ன ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குன்னா, இப்போல்லாம் என்ன ட்ரெண்டுன்னா, நீங்கள் அந்த ரிசல்ட்டு வந்து மார்க் என்னன்னு தெரிஞ்ச உடனேயே ரீவேல்யூவேஷனுக்கு வந்து நிறைய பேர் உடனே பணம் கட்டுறாங்க. ஏழைப்பாளைகள் வேணால் சிரமமாக இருக்கலாம், ஆனால் அதை கட்டுவது என்பது அவங்களுக்கு மனசில் வந்து அந்த தைரியம் இருக்கணும். நிச்சயமாக நம்ம இவ்வளவு குறைந்த மதிப்பெண் பெற்றிருக்க மாட்டோம், திருத்தம் பண்ணதில் வந்து பேப்பரை திருத்தினதில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கு என்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் தான் அவங்க வந்து போடுவாங்க. பட் போட்டது வந்து ரீவேல்யூவேஷனுக்காக மனு செஞ்சவங்க குறைவானவங்க தான். அதனால் வந்து ஒரு பெருமளவு சரியாக தான் நடந்திருக்கு என்று தான் நான் சொல்லுவேன். அவங்க கேட்டது போல் அடிப்படையான விஷயம் வந்து, எப்படி வந்து நானும் அடிப்படையில் வடிவவியல் சார்ந்த ஒரு பேராசிரியர், எங்கள் துறையில் அதுவும் அக்கௌண்டன்சி சார்ந்தவன் தான் நான். அந்த கணக்கியலை வந்து அது தெரியாதவரை எப்படி திருத்த அனுமதிச்சாங்க என்பது இது வந்து மிக மிக அபத்தம், மிக மிக தவறு. அப்படி அனுமதித்தவர் கண்டிப்பாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும். அப்புறம் வந்து சில நேரங்களில் இயல்பு, அது மனித பிழை என்பது இருக்க தான் ஹியூமன் எரர்னு சொல்கிறோம். அந்த அவ்வளோ பேப்பர்கள் திருத்தும்போது சில பேப்பர்களை சரியாக திருத்தாமல் போகக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம். இன்னும் எங்களை போன்ற ஆசிரியர்கிட்ட கவனம் அதிகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மிக அடிப்படையான விஷயம் என்பது அதுதான், உரியவரைத்தான் திருத்துவதற்கு நியமிக்க வேண்டும். கிடைச்ச ஆளை போட்டு திருத்துவது என்பது மிகப்பெரிய அநீதியாக இருக்கும். மார்க் போடுறதுக்கும் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றாமல் சிலர் வந்து திருத்துறாங்களா என்னவோ. நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சுன்னா முழு மதிப்பெண்ணும், டேலி ஆகாத மொத்தமாக அடிச்சுட்டு போற ஸ்ட்ரைக் பண்ணிடுற மாதிரி இல்லை, அப்படிலாம் தரமாட்டோம். அதில் மிக தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயே வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ மார்க்கு டோட்டல் வரும்போது பிறகு ஓவராலுக்கு கடைசியாக 2 மார்க்கோ 3 மார்க்கோ இது பண்ணி அதையும் சேர்த்து வச்சு பேலன்ஸு டேலியானால் மட்டும் அதுக்கு 20னா 20ன்னு தரணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. மிச்சப்படி ஒழுங்கமைப்பு இதெல்லாம் வச்சு பார்த்து அதுக்காக தனியாக 2-3 மார்க் வச்சுருப்போம், அதையும் சேர்த்து போடுவாங்க. இப்படி தான் நான் அந்த காலத்தில் திருத்த அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஏதேனும் மாதத்தில் வந்திருக்கான்னு தெரியல. அந்த அதில் ஒன்றும் இது இருக்காது. ஒரு 100 பேப்பர் ஒரு நாள் திருத்தும் போது என்ன சிக்கலோ, ஏதேனும் 1-2 பேப்பரை வந்து தவறாக அல்லது சரியாக திருத்தாமல் போயிருக்கலாம். பட் நான் அது கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த உரிய ஆசிரியரை அங்கே நியமிக்காமல் அது எப்படிங்க, இதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? அது புரிந்து கொள்ள முடியாதுதான். பல கல்லூரிகளில் காமர்ஸ் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை வச்சு தானே நாங்கள் அந்த பேப்பரை திருத்த முடியும். அது இல்லாத நபர்களை இங்கிலீஷ் ப்ரொஃபசர்ஸை வச்சு காமர்ஸ் பேப்பரை திருத்த முடியுமா? அது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறது தான். மாணவர்களோட லைஃபோட நடந்திருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா செய்தியில. சில நேரங்கள் என்ன தைரியம்னா, அந்த திருத்தத்துக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்கல்ல, ஆன்சர் இருக்குல்ல, எந்த வாத்தியாரா இருந்தாலும் ஆன்சரை பார்த்து ஆன்சர் கையில் இருக்கு, அது பாடி இருக்கான்னு பார்க்க வேண்டியதான்னு. பட் அக்கௌண்டன்சிலாம் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் இருக்குது. ஏன்னா இந்த வருஷப்படி இவங்க பார்த்துட்டு போவாங்க, அந்த வருஷப்படி தான் அவன் எழுதாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் சரியாக கூட வரலாம், அல்லது வேறு சில இதில் வந்து பண்ணியிருக்கலாம். ஆகவே அதெல்லாம் பார்த்து திருத்தணும் என்றால் அவர் அந்த துறையை சார்ந்தவராக தான் இருக்கும். இது வந்து நியாயம். இன்றைய ஹிந்துவில் ஆங்கில நாளிதழில் ஹிஸ்ட்ரி மேபி ரெடியூஸ் டு அனெக்டோட்ஸ் அப்படின்னு இர்ஃபான் ஹபீப்ங்கிற பேராசிரியர்
ஒரு அவருடைய நேர்காணல் வந்திருக்குது. அதில் பல செய்திகள் இருக்கு. இந்த ஒரு ஏரியா வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வரலாறு எல்லாமே சிறு சிறு குறிப்புகளாக முடிந்து போவதற்கான, குறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை, உண்மைதான். அதாவது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு கருத்தை பேராசிரியர் இர்ஃபான் ஹபீப் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் பாருங்களேன், அப்போ வந்து ஒரு எகிப்திய வரலாறு என்றவுடன் அவர் அந்த சொன்னது நான் இப்படி தமிழில் சொல்ல விரும்புகிறேன். துணுக்குகளே வரலாறாக ஆகிவிடக்கூடாது, அல்லது இன்னும் கொஞ்சம் நீட்டித்து சொன்னால் துணுக்கு தோரணம் வரலாறாக ஆகிவிடக்கூடாது என்று. அது அப்படி தான் ஆயிடுது, அல்லது அப்படி தான் சொல்லித்தரப்படுது, அல்லது அப்படி சொல்லித்தரப்படாவிட்டாலும் கூட பல மாணவர்கள் நெஞ்சில் அதுதான் தங்கி போயிருக்குன்னு எனக்கு படுது. எகிப்துனா பிரமிடு, கிளியோபாட்ரா மூக்கு என்று அந்த ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட், அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் மேற்கு ஐரோப்பிய வரலாறே வேறு மாதிரி ஆயிருக்கும் என்று. இதெல்லாம் உண்மையிலேயே வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற விஷயம். இந்த அளவுக்கு போய் நிற்கிது. அப்போ இந்த துணுக்கு தோரணம் தான் வரலாறு என்பது எந்த அளவுக்கு தவறான ஒரு இது மதிப்பீடு. இது என்ன சிக்கலை உருவாக்கும் என்றால், வரலாறை சரியாக புரிந்து கொள்ள நம்ம இட்டு செல்லாது. இந்த துணுக்குகளை ரசிச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு விஷயம். அதுவும் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வரலாறு என்பது சில சுவையான துணுக்குகள், அல்லது சில அற்புத துணுக்குகள், அல்லது அதிசயங்கள், இவற்றை வைத்து கட்டமைக்கக்கூடிய ஒரு விபரீதம் கூட சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கு. அதையும் அவர் மனதில் வைத்துக்கொண்டு சொல்கிறார் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது. வரலாறு என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் கூட நமக்கெல்லாம் வந்து ராஜாக்களின் வரலாறாகத்தான் கட்டமைக்கப்படுது. சோழராஜா, இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டு வரலாறுனா ராஜராஜா சோழன், ராஜேந்திர சோழன், அல்லது அதுக்கு முன்பு மகேந்திர பல்லவன் அப்படின்னு தான் நம்ம பண்ணுறோம். அப்புறம் அங்கிட்டு போனால் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன்னு பேசுகிறோம். இவங்களை பற்றியும் பேசுகிறோம், நான் வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் அடிப்படையில் அது வந்து மக்களின் வரலாறு, சமூகத்தின் வரலாறு, அது எப்படி எத்தனை கட்டங்களை தாண்டி வந்தது என்கிற அந்த அஸ்திவாரத்தில் இவையெல்லாம் நடந்தது. ஆகவே அந்த மாதிரி தான் அது கட்டமைக்கப்பட்டு சொல்லித்தரப்பட வேண்டும். ஆனால் அது அந்த சமூக அசைவின் வரலாறாக, மக்களின் அடிப்படை நகர்வின் சரித்திரமாக நம்முடைய வரலாறு சொல்லித்தரப்படுகிறதா என்கிற கேள்வி மிக முக்கியம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரலாறுங்கிறதுக்கு ஒரு பேஸ். இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு வரலாறு, சுதந்திர இது போராட்டம். ஆனால் அந்த வரலாற்றுக்கு உண்மைத்தன்மையை நிறைய கொடுக்கறதுங்கிறது வந்து இந்த துணுக்குகள் தான், துணுக்கு செய்திகள் தான். துணுக்கு செய்தி எவ்வளவு முக்கியங்கிறது நான் அந்த கன்சர்வேஷன், ஆர்கிடெக்சர் கன்சர்வேஷனில், ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனில் இருக்கிறதுனால அந்த ஒரு துறை சம்மந்தப்பட்ட ஒரு வரலாற்றை கூட நீங்கள் ஒரு கன்சர்வேஷன் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னால் அது சம்மந்தமான அத்தனை ஆங்கிள்லையும் அப்போ அந்த துணுக்கு செய்திகள்ங்கிறது அதுக்கு ஒரு இதை கொடுக்குது, ஒரு வேலிடிட்டி கொடுக்குது. இது நடந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த சமயத்தில் இந்த இது வந்து இந்த துணுக்கு செய்தி வந்து எனக்கு அதை நோக்கிய ஒரு பார்வையை கொடுக்குது. அப்போ துணுக்கு செய்திகளின் முக்கியத்துவம் வந்து வரலாற்றுக்கு மிக மிக அவசியமானது. ஆனால் அந்த துணுக்கு செய்திகளை துணுக்கு தான் வரலாறுங்கிறது இல்லை, வரலாற்றுக்கு இந்த துணுக்கு செய்திகள் எவ்வளவு தூரம் இதை கொடுக்குதுங்கிற பார்வையில தான் உள்ளடக்கிய வரலாறாக இருக்கணும். துணுக்குகளையே தொகுத்து வரலாறாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா கூடாது, கண்டிப்பா கூடாது. இவர் பேராசிரியர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட பேராசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களே ஏற்றுக்கொள்ளாத ஆளும் கட்சியினுடைய தரப்பு சார்ந்த ஆட்களை கொண்டு வரலாற்று ஐசிஹெச்ஆரை நிரப்புறாங்க அரசு. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. வரலாறுங்கிறது வெற்றி பெற்றவர்களின் பார்வையில் எழுதப்படுகிறது அல்லது வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகிறதுங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்றவர்கள் தங்களால் எழுதப்பட வேண்டும்னு புரிந்து கொண்டு செய்யறாங்களோ அப்படிங்கிற நிலைமைக்கு மோசமாக போகுது. ஏன்னா வரலாறு எழுதப்பட்டிருக்கிற விதம் அவர் சொல்றாரு. வலதுசாரி அவர் இந்த சயின்ஸ் மாநாட்டை குறிக்கிறாரு. பிள்ளையாருக்கு தலை இது பண்ணதுங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்பமே இருந்தது அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு இதுதான் அந்த மாதிரி சொல்றது. ஒரு அறிவியல் மாநாட்டில் அறிவியல் ரீதியாக ஃபேக்டை முன் வச்சு தான் பேசணுங்கிறது அடிப்படை. விமானங்களையும் நாங்கள் அப்போவே கண்டுபிடிச்சோம். அப்போ எங்கள் புராணங்களில் இருந்ததுன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த ரைட் இருக்குது அப்படின்னு. அது அபத்தமானது. ஆனால் வரலாறு எழுதப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா அது அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான வரலாறு ஒன்று இடதுசாரி பார்வையிலிருந்து இல்லை வலதுசாரி பார்வையிலிருந்துன்னு அரசியல் அந்த இடத்துல வரும்போது முழுமையான வரலாறுங்கிறது யாருக்கு போய் வெற்றி பெற்றவர்களுடைய பார்வையில் இருந்து வரலாறு எழுதப்படுகிறது அப்படின்னு சொன்னா இடதுசாரிகள் வரலாற்றை எழுதவே முடியாது. இந்திய வரலாற்றை இடதுசாரிகள் எழுதவே முடியாது. எழுதப்பட்ட இந்திய வரலாறு முழுக்க இடதுசாரிகள் அல்லாதவர்களால் எழுதப்பட்டதாக தான் இருக்க முடியும். அப்போ இப்போ வலதுசாரி ஆசிரியர்கள் வந்து
வரலாற்றை மாற்றி எழுத வேண்டிய தேவை ஏன் வருது அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா? அதாவது இந்திய வரலாறு நீங்க சொல்றீங்க, நான் உலக வரலாறே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். ஒவ்வொரு அரசியல் முக்கியத்துவம் யாருக்கு கிடைக்கிறதோ, ஒரு அரசியல் நடக்கும்போது அந்த இடத்தில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கிறதோ அவர்களால தான் வரலாறு எழுதப்படுகிறது அந்தந்த காலகட்டத்தில். அப்போ அதை வச்சே அந்த வரலாற்றை புரிந்துக்கலாம். இந்த வரலாறு இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிற போது எந்த கோணம் அங்கே முக்கியமாக இருக்கும், அப்போ மற்ற கோணங்களை நாம் அந்த காலத்தில் எப்படி தேடி அடைவது அப்படிங்கிறது முழுமையான வரலாறாக இருக்கும். இங்கு எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வரலாறுகளும் ஒரு கோணம், எழுதப்பட்டவரின் கோணம் பிளஸ் அவருக்கு இருக்கிற ஐடியாலஜியின் கோணம் பிளஸ் அந்த காலகட்டத்தில் இவ்வளவுதான் இருக்கும். 1910, 15, 17 வரைக்கும் எந்த விதமான அதிகாரத்துக்கும் இடதுசாரிகள் உலகத்தின் எந்த மூலையிலையும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்காக இந்த குறுகிய காலத்தில் தான் எழுதிட்டாங்களாங்கிறதுக்கான சான்றுகளும் எதுவும் இல்லை. அதனால வரலாற்றை அவர்கள் எழுதுனாங்க, அதை மாற்றி எழுத வேண்டிய தேவை வந்தது அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும்? இல்லை, வரலாற்றை வலது இலதுன்னு அந்த இரண்டு இதுக்குள்ள குறுக்கி கூட பார்க்க வேண்டாங்கிறேன் நான். சரி, வரலாறுன்னு எழுதப்படுவது, இப்போ நான் ஒரு இதை எழுதுனேன் அப்படின்னா என்னுடைய கோணம் அதில் இருக்கும். என்னுடைய இது என்ன இருந்தாலும் ஒரு குறுகின வட்டமாகத்தான் இருக்கும். என்னுடைய எக்ஸ்போஷனும் என்னுடைய அறிவும் எந்த அளவு காட்டுதோ அந்த அளவு வரலாறு தான் அதில் இருக்கும். ப்ளஸ் நான் அறிந்து கொண்ட இல்லை, இதில் ஒரே ஒன்று சொல்லுங்க, அது ஹிஸ்ட்ரி வரலாறு, ஆனால் ஹிஸ்டோரியோகிராஃபி என்கிற ஒரு சொல் இருக்கு, வரலாற்று இயல். இப்போ அவங்க சொல்வது ஒன்று அடிப்படையான உண்மை. நிச்சயமாக எழுதுகிறவருடைய சிந்தனை அல்லது அவருடைய சார்புத்தன்மை என்பது எழுதப்படுவதிலே வெளிப்படக்கூடும். இதெல்லாம் யோசிச்சுதான் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வருதுன்னா, அதில் நிகழ்வுகளை, முக்கியமான நகர்வுகளை நீங்கள் அதில் எடிட் பண்ணுவீங்களா எழுதக்கூடிய? அதுக்கு தான் இந்த ஹிஸ்டோரியோகிராஃபி என்கிற இந்த வரலாற்று இயல் சில விதிமுறைகளை உருவாக்கி இந்த வரலாற்றாளர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தெரிஞ்சுதான் அல்லது அதுல இருந்து சலிச்சு எடுத்து தான் ஐயா யார் எழுதினாலும் இந்த விதிகள் பின்பற்றப்படணும், இந்த விதிகள் பின்பற்றப்படலைன்னா அது வரலாறாக இருக்காது. வரலாற்றுவியல் விதிகளின்படி எழுதப்படுவதுதான் வரலாறு என்பதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுலேயும் கூட எது வரலாற்றுவியல் என்கிற அந்த விதிமுறைகள் பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன் என்றால், நிச்சயமாக வரலாறு என்பது இன்னும் ஒரு முழுமையான, செழுமையான, அல்லது இந்த வார்த்தை சொல்லலாம் மெய்யான வரலாறாக அது எழுதப்பட வேண்டும். எல்லாமே ரொம்ப முழுமையாக எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் ஒன்றும் சொல்ல வரல. அல்லது அது வலதுசாரித்தனமாக இருக்கா இடதுசாரித்தனமாக நான் அதேக்குள்ளே கூட போகலை. வரலாறு வரலாறாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கான சில லாஸ் இருக்குது, அதன்படி எழுதப்படணும். அப்படி எழுதப்பட வேண்டும் என்று இந்த அரசு முயலுமேயானால் நமக்கு நிச்சயம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதான் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே இருந்த வரலாறெல்லாம் ஒரு சார்புத்தன்மை உடையதுங்கிற ஒரு முன்முடிவுக்கு ஆகவே அதுக்கு நேர் எதிராக இன்னொரு சார்புத்தன்மையில் எழுதுறதுன்னு முடிவு பண்ணி அதற்குரிய ஆட்களாக போடுறீங்க. ஆகவே தான் அந்த வாக்கியம் சாதாரணமாக வலதுசாரி வரலாற்றாளர்கள் கூட ஏற்க இயலாதவங்களெல்லாம் கொண்டு போய் வரலாற்று அமைப்புக்கு தலைவராக போடுறீங்களே, இது என்னங்க நியாயம் என்று அவர் கேட்குறாரு. அதுதான் மொத்தத்தில் வரலாற்று விதிகள் மீறப்படக்கூடிய ஆபத்து இருக்குது இன்றைக்கு இந்தியாவில். இதோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது தி எசன்ஸ் ஆஃப் தி பியூட்டிஃபுல் இஸ் யூனிட்டி இன் வெரைட்டின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தது. அது நினைவுக்கு வருது. அதை காலையில் படித்தது தான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.